எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் தட் ஸ்மார்ட் மென் நெவர் டூ வித் வுமன். இந்த விஷயத்த ஸ்டாய்சிசம் அப்படின்னு சொல்லப்படுற கிரீக் பிலாசபில ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பெனிஃபிட்காகவுமே ஒரு ஸ்மார்ட்டா இருக்கிற மென் சில விஷயங்கள பெண்கள் இடத்துல செய்ய மாட்டாங்க. இங்க ஸ்மார்ட்டா இருக்கிற மென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள ஸ்டாய்சிசம் யாரெல்லாம் மீன் பண்ணுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா அவுட்டர் அப்பியரன்ஸ்ல வேற லெவல்ல இருக்கிற மென்ஸா இருக்கலாம். பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல வேற லெவல்ல பிசிக்கல் ஃபிட்டா இருக்கிற ஒரு மென்னா இருக்கலாம். பார்க்கிறவங்கள கண் கவர வைக்கிற ஒரு ஆண் மகனா இருக்கலாம். ரொம்ப அஷ்டலட்சணமும் பொருந்திய ஆணா இருக்கானே அப்படின்னு சொல்லப்படுற மாரி, அவுட்டர் அப்பியரன்ஸ பேஸ் பண்ணி இருக்கிற ஆண்கள மட்டும் இங்க மீன் பண்ணல. அதையும் தாண்டி இன்னர் குவாலிட்டி, இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லப்படுற அறிவு சார்ந்த ஒரு ஆண் எப்படி இருந்துட்டு இருக்கான், அவனுடைய ஆட்டிட்யூட் எப்படி மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கான், கேரக்டர் எப்படி பில்ட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ஸ்மார்ட்டான மென்ஸ் அப்படின்ற மாரி அவங்கள மீன் பண்றாங்க. இந்த மென்ஸ் எந்த ஒரு ரீசன்ஸ்னால பெண்கள் இடத்துல என்னதான் பெனிஃபிட் கிடைச்சாலுமே சில விஷயங்கள செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாய்சிசம் சொல்றது தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட்டும் உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். மைண்ட் செட் இஸ் அ லைஃப் செட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உங்களோட லைஃப் இப்போ எந்த ரூட்ல போயிட்டு இருக்குன்னு நோட் பண்ணுங்க. அந்த ரூட்ல போறதுக்கான காரணம் உங்களோட மைண்ட் செட் தான். உங்களோட மைண்ட் செட் எப்படி வச்சுட்டு இருக்கீங்களோ அத பேஸ் பண்ணி மட்டும் தான் உங்க லைஃப் போக போகுது. அப்ப அந்த மைண்ட் செட்ட எவ்வளவு தூரம் ப்ராப்பரா நீங்க சேஞ்ச் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாரி உங்க லைஃப்ல நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அத அடையலாம். இப்படி யோசிக்காதப்பா, நீ இப்படி யோசிக்கிறத கொஞ்சம் மாத்தி இந்த மாரி திங்க் பண்ணினா நிச்சயமா நீ நினைக்கிறத அடைஞ்சிடலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எவ்ரிதிங் பிகின்ஸ் இன் மைண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்ப எல்லாமே முதல்ல உங்க மைண்ட்குள்ள தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய ஆசையா இருக்கலாம், உங்களோட கனவா இருக்கலாம், இல்ல யாரையாவது நீங்க வெறுக்கிறதா இருக்கலாம். எல்லாமே உங்க மைண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நீங்க யோசிக்கிற விதத்த, சிந்திக்கிற விதத்த கொஞ்சம் மாத்திட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். உங்களுக்கு வேணும்ன்ற விஷயமும் கிடைச்சிரும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த விஷயம் தான் உங்க கேரக்டர பில்ட் பண்ணும். இந்த விஷயம் தான் உங்க கேரக்டர வேற லெவல்ல பில்ட் பண்ணும். என்னதான் ஒரு பெர்சன் கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம், திறமை இருக்கலாம், அந்த பெர்சன் மேல வந்துரலாம். ஆனா ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும்போது மட்டும் தான், அந்த மேல அடைஞ்ச வெற்றிய தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ப்ரூஸி சொல்லிட்டு இருக்காரு. இந்த கேரக்டர மெயின்டெயின் பண்ற விஷயம் மத்த விஷயங்களுக்கு எவ்வளவு தூரம் பொருந்துமோ, அதே மாரி பெண்களிடத்திலுமே இது ஒரு விதிவிலக்கு கிடையாது. எந்த ஒரு மென்னா இருந்தாலுமே கூட சரி, ஒரு கேர்ள ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரலாம். அதையும் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பா மாத்தலாம். ஆனா ஒரு கேர்ள் கிட்ட ஒரு அப்ராப்ரியேட்டான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டா இருக்கலாம், ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். ஒரு மென்னால கிரியேட் பண்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அப்படி ஒரு மென் கிரியேட் பண்றாங்கன்னா, அவங்கள தான் ஒரு ஸ்மார்ட் மென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ஸ்டாய்சிசம் சொல்லுது. இந்த ஒரு ரீசன்க்காக தான் சில விஷயங்கள ஸ்மார்ட் மென்ஸ் பெண்கள் இடத்துல செய்ய மாட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா அவாய்ட் அப்சசிவ் டிவோஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இங்க அப்சசிவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஆக்குபைடா இருக்கிறது. மைண்ட ஃபுல்லாவே அந்த பெண்கள பத்தியுமே நெனச்சிட்டு இருக்கிறது. அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள எந்த ஒரு கேர்ள கொண்டு வரணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்கள பத்தின எண்ணம் அவங்க மைண்ட் ப்ரீ ஆக்குபைடா வச்சிருக்கும். வேற எந்த ஒரு எண்ணமுமே இருக்காது. மொத்த உலகமே அந்த பெண் அப்படின்ற ஒரு தாட் ஒரு நார்மலா அந்த ஒரு ஒரு கேர்ள் ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வர மென் கிட்ட அதிகமா இருக்கிறதுனால, அவங்க என்ன நடக்கும் அவங்க வாழ்க்கையில அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாதை மறைஞ்சு போயிடும். இருள் சூழ்ந்த பாதையா மாறிடும். அவங்க ஒரு ரூட்ல போயிட்டு இருப்பாங்க. அந்த ரூட்டே இருண்டா மாரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் பிளைண்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியாது. அவங்க பாதை என்னன்னு தெரியாது. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு தனித்தன்மை, ஒரு யூனிக்னெஸ் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்சசிவா ஒரு பெர்சன நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்சசிவா ஒரு கேர்ள் கிட்ட ரிலேஷன்ஷிப் வளர்த்துக்கணும்னு சொல்லப்படுற ஆசை இருக்கும்போது, ஒரு மென் பிளைண்டா மாறிடுவான். அவனோட யூனிக்னெஸ் அவனுக்கு தெரியாம போயிடும் அப்படின்றதான் உண்மையான விஷயம். சோ இந்த இடத்துல ஒரு மென் ஒரு கேர்ளுக்கு புரொடெக்ஷனா இருக்கலாம். அவங்கள நல்லா பார்த்துக்கலாம். இல்ல அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல கொண்டு போலாம். அவங்கள அதுக்கும் ஒரு ஸ்டெப் மேல போய் லவ் கூட பண்ணலாம். ஆனால் ஒரு கேர்ளுக்கு ஷேடோவாவே மாறிடுவாங்க. அந்த கேர்ளோட நிழலாவே மாறிடக்கூடாது. இந்த ஒரு விஷயம் செய்யும்போது, ஒரு ஒரு மென் ஒரு கேர்ளோட ஷேடோவா மாறும்போது, தன்னை ஒரு சூரியன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ஒரு மென் மறந்து போயிடுறான். ஒரு மென் நினைச்சானா இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்க முடியும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவனுடைய அறிவாற்றலால. இந்த விஷயத்த மறந்துருவாங்க. ஒரு நார்மலான மென்ஸ் இப்ப அவங்க ஒரு கேர்ளுக்கு ஷேடோவா இருக்கும்போது, இந்த ஒரு ரீசன்ஸ்னால தான் ஸ்மார்ட்டான மென்ஸ் ஓவர் அப்சசிவா இருக்க மாட்டாங்க கேர்ள்ஸ் கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது. அது மட்டும் இல்லாம என்னைக்குமே நான் இன்னொருத்தரோட கதையில ஒரு சைடு ஆக்டரா இருக்க மாட்டேன். என்னுடைய கதையில நான் தானே மெயின் ஆக்டர். அப்ப என்னோட கதைய நான் ப்ராப்பரா பார்த்துக்கணும்னு சொல்லப்படுற அவங்களோட ஸ்டோரி, அதாவது அவங்களோட லைஃப்ல ப்ராப்பரா இருக்கிறதுனால மத்த பீப்பிளோட அந்த அப்சசிவ்னெஸ், அது ஒரு கேர்ளா இருக்கலாம், இல்ல வேற சில இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கலாம். அப்சசிவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், ஒரு அக்ரெசிவ்னெஸ் இந்த மாரி ஸ்மார்ட்டா இருக்கிற மென்ஸ் கிட்ட இருக்கவே இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த விஷயத்த அவங்க செய்ய மாட்டாங்க. 2வது விஷயம் எது செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாத்த மாத்த மாட்டாங்க. அவங்களோட ரூட்ட மாத்த மாட்டாங்க. பொதுவாவே ஸ்மார்ட் மென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க அவங்களுடைய பாத்தா இருக்கலாம், அவங்களுடைய பிரின்சிபலா இருக்கலாம், அவங்களுடைய கொள்கைகளா இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸா இருக்கலாம். அதுல ரொம்ப ரொம்ப காஷியஸா இருக்கிற பீப்பிள், ரொம்ப கவனமா இருக்கிற பீப்பிள். ஒரு சில சேஞ்சஸ் ரிலேஷன்ஷிப்குள்ள போகும்போது ஒரு கேர்ள்க்காக செய்வாங்க. ஆனா அவங்களே ஃபுல்லா மாத்திக்கிறதும், அவங்களுடைய கொள்கைகளையே மாத்திக்கிறதும் அப்படி சொல்லப்படுற விஷயம்
நிச்சயமா அந்த மாதிரி மென்ஸ் கிட்ட இருக்கவே இருக்காது. இதே வந்து ஒரு நார்மலான மென்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு கேர்ளோட ரிலேஷன்ஷிப்ப காப்பாத்திக்கிறதுக்காக அவங்களே மாத்திக்க தயாரா இருப்பாங்க. நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். நீ என் கூட இருந்தா போதும்னு சொல்லப்படுற இந்த எண்ணம் அதிகமா இருக்கிறதுனால, என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப பொதுவா நம்ம ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கோம். நம்மளோட ஷூ சைஸ் ஒரு சைஸ் இருக்கும். அந்த ஷூ சைஸ்ல போட்டு நடந்து போம்போது, நம்ம ஃபாஸ்ட்டா நடந்து போ முடியும். ஏன் ஓடக்கூட முடியும் நம்மளால. ஆனா அத விட கம்மியான சைஸ்ல நம்ம ஒரு ஷூ போட்டுட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது நம்ம காலையே இறுக்கிடும். நம்மளால நடக்க முடியாது. கால் வலிக்க ஆரம்பிக்கும். நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ப ப்ராப்பரா எடுத்து வைக்க முடியாது. இததான் ஸ்மார்ட் மென்ஸ் எப்பவுமே யோசிக்கிறான்னு சொல்லிட்டு ஸ்டாய்சிசம் சொல்லுது. ஒரு நார்மலான மென் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்காக அவனுக்கு பொருந்தாத அவனோட சின்ன சைஸா இருக்கிற ஷூவ மாட்டிட்டு நடக்கிற மாரி. அவனால 2, 3 ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. காரணம் அந்த கேர்ளோடைய ஒரு வேலிடேஷன் வேணும். அந்த கேர்ள் வந்து அக்செப்ட் பண்ணும். அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன ஃபுல்ஃபில் பண்ணும்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும்போது, அவனோட ஷூ சைஸயே மறந்துட்டு நடக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இந்த மாரி செய்யும்போது, அந்த ஆண் வந்து அவனுடைய அடையாளத்த இழந்துருவான். இதனால தான் வந்து ஸ்மார்ட் மென்ஸ்லாம் வந்து அவங்களுடைய ரூட்ட எந்த ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்காகவும், எந்த ஒரு அழகான ஒரு கேர்ள் வந்தாலுமே கூட சரி, அவங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்காக அவங்களோட பார்த்த பிரின்சிபல மாத்திக்கவே மாட்டாங்க. என்னைக்குமே இன்னொருத்தரோட அடையாளத்த காப்பாத்தணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. தங்களுடைய அடையாளத்த இந்த பூமியில விட்டுட்டு போணும்ன்ற ஆசை அதிகமா இருக்கிறதுனால, இந்த விஷயத்த ஒரு கேர்ள்ஸ் ரிலேஷன்ஷிப்காக செய்ய மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு கேர்ள் ரிலேஷன்ஷிப்காக வந்து ஒரு ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து தள்ளி வைக்க மாட்டாங்க. எப்பயுமே வந்து ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் வந்து பிரையாரிடைஸ் பண்ணுவாங்க. ஈக்குவலா அந்த கேர்ளோட ரிலேஷன்ஷிப்போட. இப்போ எல்லாருமே என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நார்மலா லவ் ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கு முன்னாடி வேற சில விஷயங்கள் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஆனா லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அந்த லவ் ரிலேஷன்ஷிப் தான் ஒரு மென்னோட மைண்ட்ல ஃபுல்லா ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நார்மலான மென்ஸ் என்ன தவறு செய்வாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு தங்கத்த தேடுற வேட்டையில, தங்கத்த தேடுற தவிப்புல வந்து வைரங்களெல்லாம் விட்டுடுவாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த மாரி அந்த லவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும், அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு கேர்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணமும் அதிகமா இருக்கிறதுனால, ஒரு ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்படுறவங்களுக்கு வந்து இவங்களோட டைம குடுக்க மாட்டாங்க. இவங்களோட பிரையாரிட்டிய குடுக்க மாட்டாங்க. ஒரு இம்பார்ட்டன்ஸ குடுக்க மாட்டாங்க. இவங்க இப்படி தானே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம கூடயே தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப குறைவா பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இதுவே வந்து ஒரு ஸ்மார்ட்டான மென்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவலான பிரையாரிடைஸ் இருக்கும் ஒரு ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கா இருக்கலாம். இல்ல வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிற கேர்ளா இருக்கலாம். ஸோ இந்த விஷயத்த அவங்க வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு ஒரு பெர்சன் வந்து அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல மேல வந்துட்டு இருக்கும்போது, ஒரு கட்டத்துல ஃபிரெண்ட்ஸ் உதவி இருப்பாங்க. ஃபேமிலி சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க. இத விட்டுட்டு இந்த லவ்ல வந்து முழுகக்கூடாது. ஏன்னா உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஆணுக்கா இருக்கலாம், பெண்ணுக்கா இருக்கலாம். ஒரு மாய உலகம், மாயவனம் அப்படின்ற மாரி கூட சொல்லலாம். இமயமலை மேல உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாரி, அவ்ளோ ஒரு குளு குளுன்னு இருக்கும். அவ்ளோ சூப்பரா இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ குடுக்குற ஒரு 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 உணர்வு தான் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ப தாண்டி ஒரு ரியாலிட்டி வேர்ல்டுக்குள்ள வரும்போது தான் தெரியும். நெறைய கசப்பான உண்மைகள வந்து அந்த ஆணும், பெண்ணும் ஏத்துக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு பெர்சன் வந்து ரீகனெக்ட் பண்ணணும். ஒரு ஃபேமிலியா இருக்கலாம், ஃபிரெண்ட்ஸா இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருச்சு நான் இவங்கள விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லப்படுற மாரி இல்லாம, பிரையாரிடைஸ் வந்து ஃபேமிலிக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும் குடுத்துட்டு, அதுக்கு ஈக்குவலா அந்த கேர்ளுக்கு ரிலேஷன்ஷிப்ல குடுக்கும்போது மட்டும் தான், அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்பரா போக முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு ஸ்மார்ட்டான மென்ஸுக்கு தெரியறதுனால, எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்களோட ஃபேமிலியும், ஃப்ரெண்ட்ஸையும் வந்து அந்த பிரையாரிட்டிய இழக்க மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, காட் யுவர் பாஸ்ட். அவங்களுடைய பாஸ்ட்ட வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துட்டு இருப்பாங்க ஸ்மார்ட்டான மென்ஸ். இப்ப நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிள் எல்லாருமே வந்து ஒரு சாயில் மாரி, ஒரு மண் மாரின்னு திங்க் பண்ணி பார்த்துக்கோங்களேன். இந்த மண் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எந்த ஒரு விதை போட்டாலும் வளரும். நம்ம அவங்க கூட போய் பேச ஆரம்பிச்சோம், பழக ஆரம்பிச்சோம்னா, நம்மளும் அதிகமா வளர்ந்துடலாம். ஒரு செடியா மாறி, மரமா மாறி வளரலாம். ஆனா சில பீப்பிள் வந்து ஒரு நார்மலான மண்ணா கூட இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் வளர்ச்சி குறைஞ்ச மண்ணா இருந்துட்டு இருப்பாங்க. நம்ம அவங்க கூட போய் பழக ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட வளர்ச்சியுமே கெடுத்து விட்டுடுவாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்லயுமே ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நார்மலான மென் வந்து ஒரு கேர்ள வந்து அசஸ் பண்ணாம, அவங்க என்ன மாரியான ஒரு சாயில். ஏன்னா இப்போ ஒரு கேர்ள் கூட ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கும்போது, அவங்கள ஒரு சாயில் மாரி நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மென்ன வந்து வளர்க்கிற ஒரு பெர்சனா இருப்பாங்க. அந்த மென்ன வந்து ஒரு பணம், பேர், புகழ் அடையிற ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பெர்சனா வளர்க்கறது மட்டும் இல்லாம, ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பெர்சனாவும், ஒரு கேரக்டரைஸான ஒரு பெர்சனாவும், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காவும் அந்த கேர்ள் வளர்க்கணும். அந்த மாரியான ஒரு சாயிலா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா என்னதான் ஒரு ஸ்ட்ராங்கான சாயிலா இருந்தாலுமே கூட சரி, அந்த மென் வந்து ஒரு ஸ்மார்ட்டான மென்னா இருக்கும்போது, அவங்களுடைய பாஸ்ட்ட வந்து ஃபுல்லாவே ரிவீல் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா பாஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்ம அசிங்கம், அவமானங்களா இருக்கலாம், வெற்றி தோல்விகளா இருக்கலாம். எல்லாத்தையுமே தாண்டி நம்மளுடைய சேலஞ்சஸ்ன்னு சொல்லும். ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம சேலஞ்சா போராடி இருப்போம். ஒரு சில விஷயங்கள் நம்ம வீக்னஸா இருந்திருப்போம். இந்த விஷயங்கள அதிகமா ரிவீல் பண்ணும்போது, அந்த ஒரு விஷயம் வந்து அந்த மென்ன வீக் ஆக்கி விட்டுடும். அதனால வந்து
ஸ்மார்ட்டான மென்ஸ் வந்து பாஸ்ட்டை வந்து காட் பண்ணி வச்சுப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துப்பாங்க. ஏன்னா உங்களுடைய பாஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லப்படுறது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு ட்ரெஷர், உங்களுக்கு கிடைச்ச ஒரு புதையல். அத பேஸ் பண்ணி தான் உங்க லைஃப் மூவ் ஆக போகுது. அதனால தான் நீங்க இன்னைக்கு உட்கார்ந்திருக்கீங்க இந்த மாரி ஒரு பெர்சனா. இத வந்து மத்தவங்களுடைய ஜட்ஜ்மென்ட்க்காகவும், மத்தவங்களுடைய அசஸ்மென்ட்க்காகவும் நீங்க அதிகமா சொல்லி ரிவீல் பண்ணக்கூடாது. அப்படி ரிவீல் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. இந்த ஒரு ரீசன்னால ஸ்மார்ட் மென்ஸ் வந்து அவங்களுடைய பாஸ்ட்ட அதிகமா ஃபுல் ஃபிளெட்ஜ்டா வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கேர்ள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஃபியர் ஆஃப் பீயிங் அலோன். நீங்க எல்லாருமே வந்து தனிமையில இருக்கிறதுக்கு பயந்துட்டு இருக்காங்க. தனிமையா இருக்கிறத பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. தனிமையா ஐயோ வேணாம் அப்படின்ற மாரியான எண்ணம் அதிகமா நபர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் வந்து ஸ்மார்ட்டான மென்ஸுக்கு இருக்கவே இருக்காது. பொதுவா தனிமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து லோன்லினஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா அதே தனிமையான இருக்கிற விஷயத்த வந்து நம்மளோட ஓன் கம்பெனிய வந்து என்ஜாய் பண்றதாவும், நம்மளோட ஓன் கம்பெனிய வந்து அப்ரிஷியேட் பண்ற ஒரு விஷயமாவும் மாத்திப்பாங்க ஸ்மார்ட் மென்ஸ். இந்த ஒரு விஷயத்தால வந்து தனிமையிலேயே அவங்க ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா இருந்துட்டு இருப்பாங்க. சப்போஸ் சில பேர் வந்து தனிமையோட பயம், நம்ம தனிமையாவே இருந்துருவோம். தனிமையா நம்மளால சில விஷயங்கள செய்ய முடியாதுன்னு சொல்லப்படுற, இந்த தனிமையோட பயத்தால சில முடிவுகள் எடுப்பாங்க. இந்த தனிமையோட பயத்தால கட்டாயத்தின் பேர்ல சில டிசிஷன்ஸ எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் தனியா இருக்கேன், ரொம்ப நாள் சிங்கிளா இருக்கேன். நான் ரிலேஷன்ஷிப்ல என்ன மாத்திக்கணும்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ரீசன்ஸ்னால போய் ரிலேஷன்ஷிப்ல விழக்கூடாது. அந்த ஒரு ரீசன்ஸ்னால போய் யாரையாவது ஒருத்தர புடிச்சு நம்ம ரிலேஷன்ஷிப்ல மாத்திக்க கூடாது. இந்த மாரி மாத்தாம, அப்ப எந்த மாரி தான்ப்பா மாத்திக்கணும் அப்டின்ற மாரி கேட்டீங்கன்னா வந்து, இப்போ நம்மளுடைய பொருட்கள் எல்லாமே இருக்கும். நீங்க யூஸ் பண்ற ஷர்ட்டா இருக்கலாம், யூஸ் பண்ற ஆக்சஸரீஸா இருக்கலாம். உங்கள எதெல்லாம் வந்து ரொம்ப அழகா காட்டுமோ அதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த சின்ன சின்ன பொருட்கள் உயிரில்லா அசையா பொருட்களே வந்து, இந்த அளவுல நீங்க பார்த்து பார்த்து வச்சுட்டுருக்கீங்க. உங்கள அழகா மாத்திட்டு இருக்குன்னா, உயிருள்ள ஒரு பெர்சன் உங்க லைஃப்ல கொண்டு வரும்போது, அவங்க உங்கள இன்னும் அழகான ஒரு பெர்சனா மாத்துற ஒரு பெர்சனா இருக்கணும். உங்களோட வேல்யூவ வந்து இன்கிரீஸ் பண்ற ஒரு பெர்சனா மாறணும். அந்த மாரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ப தான் தேடுவாங்க ஸ்மார்ட் மேன்ஸ். என்னோட வேல்யூ இப்ப எப்டி இருக்கு? நான் யாரையாவது ஒரு பெர்சன லைஃப்குள்ள கொண்டு வந்தேன்னா, அது மூலியமா என்னோட வேல்யூ இன்கிரீஸ் ஆகுமா? இது ஒரு வகையில செல்ஃபிஷ் மாரி இருக்கேப்பா! அப்டின்ற மாரி நீங்க திங்க் பண்ணாலும், ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, வேல்யூ இன்கிரீஸ் பண்ற பெர்சன உங்க லைஃப்ல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, ஆப்வியஸா அவங்களோட வேல்யூ நிச்சயமா நீங்க இன்கிரீஸ் பண்ண போறீங்க. அப்போ உங்களோட வேல்யூவ இன்கிரீஸ் பண்றதுக்காக மட்டும் தான் நீங்க ரிலேஷன்ஷிப் குள்ள போணுமே தவிர்த்து, ஃபியர் ஆஃப் பீயிங் அலோன் நான் தனிமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுற ரீசன்க்காக ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போகக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய ஞானத்த அடைஞ்சாலுமே கூட சரி, எவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க படிச்சாலுமே கூட சரி, எத்தன விஷயங்கள், எத்தன லாங்குவேஜ், எத்தன ஒரு டிகிரி நீங்க வாங்குனாலுமே கூட சரி, செல்ஃப் நாலேட்ஜ், செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்மளுக்கு இல்லன்னா, நம்ம நிச்சயமா ஞானத்துல கொஞ்சம் கம்மியானவங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து தனிமையில தான் ஒருத்தருக்கு கிடைக்கும். ஸோ அந்த தனிமையோட பலத்த ஒருத்தர் உணரணும்னா, ஒரு ஸ்மார்ட்டான மென்னா இருக்கணும். அதனால தனிமையில இருக்கிறதுக்காக ஒரு கேர்ள் கிட்ட ரிலேஷன்ஷிப்ப நாட மாட்டாங்க ஸ்மார்ட் மென்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, "எனக்காகவே வந்தாய், என் நிழல் போலவே நின்றாய், உன்னை தோற்று நீ என்னை வென்றாயே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அப்போ உங்கள தோத்து ஒருத்தர நீங்க ஜெயிக்க தேவ கிடையாது. உங்கள நீங்க வந்து டிஃபீட் பண்ணி ஒருத்தர நீங்க சக்சஸ் பண்ண தேவ கிடையாது. ஏன்னா நீங்க உண்மையிலே விரும்புற பெர்சன் வந்து நீங்க தோற்கறத விரும்ப மாட்டாங்க. உங்கள தோற்கவும் விட மாட்டாங்க. அப்ப நீங்களும் ஜெயிக்கணும். நீங்க ரிலேஷன்ஷிப் குள்ள கொண்டு வரணும்னு நெனைக்கிற அந்த கேர்ளையும் வந்து வெற்றியாளரா மாத்தக்கூடிய தகுதி உங்ககிட்ட இருக்கும்போது மட்டும் தான், நீங்க உங்களையே வந்து ஒரு ஸ்மார்ட்டான மென்னா மாத்திக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்துல வந்து ஒரு ஹை வேல்யூ வுமன் நீங்க பார்த்துட்டீங்க. ரொம்ப சூப்பரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேரக்டர் வைஸ்மே வந்து வேற லெவல்ல ஒரு வுமனா இருக்காங்கன்ற பட்சத்துல, அவங்களுக்காக நீங்க என்ன வேணா செய்யலாம். ஆனா என்னதான் நீங்க வந்து எவ்வளோ ரூவா குடுத்தாலும், எந்த ஒரு விஷயத்த நீங்க பெனிஃபிட்டா நீங்க அடையணும்னு நெனச்சாலுமே கூட, உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்டா இருக்கலாம், உங்களுடைய பேஷனா இருக்கலாம், உங்களுடைய ரூட்டா இருக்கலாம். அதை யாருக்காகவுமே மாத்தக்கூடாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உலகத்துல இருந்துட்டு, வாழ்ந்துட்டு போக போறோம். நம்ம போயிட்ட அப்புறமா நம்ம யார் கூட வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இங்க யாருமே பேச போறது கிடையாது. நம்ம எந்த விஷயத்த வந்து செஞ்சுட்டு போனோம், எந்த மாரியான ஒரு குவாலிட்டியான பெர்சனா நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லப்படுறது தான், நமக்கு அப்புறம் வரப்போற பீப்பிளுமே வந்து பேச போறாங்க. ஸோ, அதனால ஸ்மார்ட் ஒன்ஸ் வந்து என்னதான் நடந்தாலுமே, எவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சாலுமே, இந்த விஷயங்கள வந்து ரிலேஷன்ஷிப்ல ஒரு கேர்ள் கிட்ட செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.